என் பேர் ஆதிலட்சுமி, வயசு 27, ஒரு 168 சென்டிமீட்டர், ராசி கும்பம், நட்சத்திரம் புரட்டாதி 3ஆம் பாதம், மழை வரைய சமூகத்தை சேர்ந்தவங்க அரசாங்கம் பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 24,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரி யாரும் கிடையாது. சகோதரி 2 பேர், சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண் விவரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை கமலில் சொல்லிடுங்க. எங்கள் பேர் லதா, வயசு 39, ஒரு 167 சென்டிமீட்டர், ராசி மீனம், நட்சத்திரம் ரேவதி, சாதி பண்ணி எல்லா கட்டிங்களும் சத்திரியாக சொல்லியிருக்காங்க. அரசாங்கம் பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 19,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரி 2 பேர், சகோதரி யாரும் கிடையாது. தேனி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண் விவரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை கமலில் சொல்லிடுங்க. எங்கள் பேர் காமினி, வயசு 30, ஒரு 162 சென்டிமீட்டர், ராசி மிதனம், நட்சத்திரம் திருவாதி, சாதி அக்னிகுல சத்திரியாக சொல்லியிருக்காங்க. அரசாங்கம் பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 45,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரி யாரும் கிடையாது. சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க. திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண் விவரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை கமலாக சொல்லிடுங்க. எங்கள் பேர் மைதிலி, வயசு 34, ஒரு 165 சென்டிமீட்டர், ராசி மகரம், நட்சத்திரம் அவிட்டம், 2ஆம் பாதம், சாதி வன்னியில் காலிங்கரையா சமூகத்தை சேர்ந்தவங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 55,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரர் 2 பேர், சகோதரி யாரும் கிடையாது. தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண் விவரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை கமலில் சொல்லிடுங்க. எங்கள் பேர் வர்ஷா, வயசு 35, ஒரு 165 சென்டிமீட்டர், ராசி தனுசு, நட்சத்திரம் மூலம், சாதி வன்னியில் ரெட்டியா சமூகத்தை சேர்ந்தவங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 8,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரர் 2 பேர், சகோதரி 2 பேர், ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண் விவரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை கமலில் சொல்லிடுங்க. எங்கள் பேர் ராஜேஸ்வரி, வயசு 33, ஒரு 156 சென்டிமீட்டர், ராசி ரிஷபம், நட்சத்திரம் ரோகிணி, சாதி வன்னியில் படையா சமூகத்தை சேர்ந்தவங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 84,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரர் 3 பேர், சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க. திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண் விவரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை கமலில் சொல்லிடுங்க.